வெல்கம் டு அகிலாஸ் அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கிறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அது என்னென்ன டாபிக்ஸ்னு பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் 1.2 கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, first one, comparing numbers. Comparing two numbers. Second one, ascending and descending, arranging the numbers ascending and descending order. Descending orders. Third one, creating new numbers. இப்போ நம்ம the first topic பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் லாஸ்ட் கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கு என்னென்ன சிம்பிளாக யூஸ் பண்ணனா less than, greater than, then equal. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் 2 and 7 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? பிக் நம்பரா எது ஸ்மால் நம்பர் அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 and 7ல் எது பிக் நம்பர் அப்படின்னு கேட்டால் இந்த சைன் யூஸ் பண்ணணும். எந்த நம்பர் பிக் நம்பரோ அந்த நம்பருக்கு நேராக greater than 2. இப்போ 3 and 1 அப்படின்னா எது இதில் ஸ்மால் நம்பர் அப்படின்னு கேட்டால் லெஸ் தேன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். லெஸ் தேனுக்கு நேராக இந்த சைன் வரணும். 1 இஸ் லெஸ் தேன் 3. இப்போ ரெண்டு நம்பர் சேமாக இருக்குன்னா இப்போ 4 and 4 இதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் unequal numbers of digit. Unequal number of digit and equal number of digit. அது என்ன unequal number of digitனா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஒரு நம்பர் எழுதுகிறேன் 33 and 282. இப்போ பாருங்கள், இதில் 2 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. 1 and 10s. இங்கே 1s, 10s, 100 3 டிஜிட் நம்பர் இருக்குது. இது 2 டிஜிட் நம்பர். இதான் அன்ஈக்குவல் டிஜிட். டிஜிட் சேமாக இல்லை. இங்கேயும் 3 இருந்து இங்கேயும் 3 இருந்தால் அது ஈக்குவல் டிஜிட். இங்கே டிஜிட் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்கன்னா ஈஸி. உங்களுக்கே தெரியும், எல்லா டிஜிட் அதிகமாக இருக்கும் அந்த நம்பர் தான் பிக் நம்பர்னு தெரிஞ்சிடும். இப்போ 1 2 3 இது 3 டிஜிட் நம்பர். அப்போ இதான் 282 இஸ் கிரேட்டர் தேன் 33. ஈஸியாக சொல்லிடலாம். அப்படி தானே? இது கொஞ்சம் பிக் நம்பராக எழுதலாம். இப்போ இங்கே எழுதுகிறேன். இப்போ 485 இங்கே 7843. இது பாருங்கள், இது 3 டிஜிட் நம்பர், இது 4 டிஜிட் நம்பர். அப்போ எந்த நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்க ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு டிஜிட் அதிகமாக இருக்கும்? 1 2 3 4. அப்போ இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். இது லெஸ் தேன் திஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட். டிஜிட் சேம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த நம்பரோட டிஜிட் அதிகமாக இருக்கோ அந்த நம்பர் தான் பிக் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஒன், compare the numbers with equal number of digit. அப்படி சொல்லலாம். 25 42 இது ரெண்டுமே பாருங்க 1s 10s 1s 10. இங்கே 2 டிஜிட் நம்பர் தான், இங்கே 2 டிஜிட் நம்பர் தான். இதை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தா நம்ம பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ 1s 10s, இதே 1s 10s. இப்போ பாருங்க
இப்போ பாருங்க டென்ஸ் பிளேஸில் எந்த நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பரில் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ ஈஸி எந்த நம்பர் பிக் நம்பரோ கிரேட்டர் நம்பர். 42 இஸ் கிரேட்டர் தேன் 25. இப்போ ஓகே இன்னொரு நம்பர் எழுதுறேன், இதே 25 எழுதிக்கிறேன். 25 21. இப்போ இதே இதுவும் 2 டிஜிட் நம்பர் தான். இதை எப்படி பிளேஸ் வேல்யூ போடுங்க, ஒன்ஸ் டென்ஸ் நம்ம டென்ஸ் பிளேஸ் போகலாம். இப்போ பாருங்க இங்கேயும் 2 இங்கேயும் 2, அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது நம்ம ஈக்குவலாக இருந்தால் நெக்ஸ்ட்டு டிஜிட் போயிடலாம். ஒன்ஸ் பிளேஸ் போவோம். ஒன்ஸ் பிளேஸில் பாருங்கள் இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பரில் 5 இருக்குது, செகண்ட் நம்பரில் 1 இருக்குது. எந்த நம்பர் பிக் நம்பர்னா 5 தான். அப்போது நம்ம 25 இஸ் கிரேட்டர் தேன் 21. புரிஞ்சதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3 4 5 6 3 4 6 6. இப்போ இது பார்க்க பிக் நம்பராக தெரியும், பார்க்கலாம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1 2 3 4, இது 4 டிஜிட் நம்பர். 1 2 3 4 4 டிஜிட் நம்பர். அப்போ சேம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட். அப்போ நம்ம எப்படி பண்ணணும், பிளேஸ் வேல்யூ போடணும். ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட். இங்கே அதே மாதிரி ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட். இப்போ தௌசண்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ 3 ஃபர்ஸ்ட் நம்பர் 3. ஃபஸ்ட்டு நம்பரில் 1000 பிளேஸில் இருக்கிறது 3. இங்கே செகண்ட் நம்பரில் 1000 இருக்கிறதும் 3 தான். அப்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இதை விட்டுடலாம். அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் போங்க. 100ல் என்னது இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பரில் 4 இருக்குது, செகண்ட் நம்பர்லேயும் 4 தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆல்சோ ஈக்குவல், அப்போ இதையும் விட்டுருவோம். அப்புறம் டென்ஸ் பிளேஸ் போங்க. டென்ஸ் பிளேஸில் 5 ஃபர்ஸ்ட் நம்பரில் 5 இருக்குது, செகண்ட் நம்பரில் 6 இருக்குது. இது நாட் ஈக்குவல், அப்போது நம்ம கிரேட்டர் சிம்பிள் போடணும். 6 இஸ் கிரேட்டர் தேன் 5. அடுத்து ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் பிளேஸில் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் நம்பரில் 6 இருக்குது, செகண்ட் நம்பர்லேயும் 6 இருக்குது, ஈக்குவல். அப்போது இங்கே பாருங்கள் 1000 பிளேஸ்லையும் ஈக்குவலாக இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்லையும் ஈக்குவலாக இருக்குது, ஒன்ஸ் பிளேஸ்லையும் ஈக்குவலாக இருக்குது. இந்த டென்ஸ் பிளேஸில் மட்டும் டிஃபராக இருக்குது. அப்போது டென்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் வந்து எந்த நம்பரில் பெருசாக இருக்குன்னு பார்த்தா செகண்ட் நம்பர். அப்போ இந்த செகண்ட் நம்பர் நம்ம பிக் நம்பர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆன்சர் எழுதும்போது 3 4 5 6, இது 3 4 6 6. அப்போது 3 4 5 4 6 6 இஸ் கிரேட்டர் தேன் 3 4 5 6. 3456. 66 விட 56 வந்து லெஸ்ஸாக இருக்குது. புரிஞ்சதா? The second one, arranging the numbers ascending with ascending and descending. இதே நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அசெண்டிங் ஆர்டர்னா எழுது, டிசெண்டிங் ஆர்டர்னா எழுதுது. நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க 5th ஸ்டாண்டர்டில். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இங்கே நேம் பண்ணிக்கிறேன் A B C D. A வந்து அசெண்டிங் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, D வந்து டிசெண்டிங் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்பர் கொடுத்துடலாம் 1 2 3 4. ஏன்னா நம்ம இப்படி தான் ஏறுவோம், ஸ்டெப்ஸில் எப்படி ஏறுவோம், ABCDன்னு ஏறுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு 1 2 3 4ன்னு நான் நம்பரும் கொடுத்துருக்கேன். இப்போ அசெண்டிங் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அசெண்டிங் ஆர்டர் A ஃபார் அசெண்டிங். A எங்கே இருக்குது? ஃபஸ்ட் நம்பர் 1ல் இருக்குது. அப்போ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா 1ங்கிறது இந்த 4 நம்பர்ஸில் 1 வந்து ஸ்மால் நம்பர். அப்போது ஸ்மால் டு பிக். புரிஞ்சதா? அப்போது அசெண்டிங் ஆர்டர் எழுத சொன்னாங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு எழுதணும். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்கிறாங்கன்னா அரேஞ்சிங் த நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு எழுத சொன்னாங்கன்னா D ஃபார் டிசெண்டிங்.
D for descending. Descendingனா ஸ்டெப்ஸில் மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி. D டுவர்ட்ஸ் A அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ Dக்கு என்ன நம்பரு? 4. 4 வந்து பிக் தானே, அப்போது 4 3 2 1. அப்போது டிசெண்டிங்னா கீழே ஸ்டெப்ஸில் கீழே இறங்குறது. அசெண்டிங்னா ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறது. A to D. டிசெண்டிங்னா டிலேருந்து ஏக்கு இறங்குறது. 4 பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பருக்கு போகிறது. புரிஞ்சுதா? இப்போ இங்கே நான் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிளாக 45 61 35 24. இப்போ இதை அசெண்டிங்கில் எழுதுங்க. அசெண்டிங்னா என்னது? ஸ்மால் டு பிக், ஸ்டெப்ஸில் ஏறுறது. A to D. அப்போது ஏ இங்கே அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர் எழுது 24. அப்போ 24 எழுதுங்க. கமா அடுத்து செகண்ட் நம்பர் 35. அடுத்து இந்த நம்பர் 3 45. அப்புறம் 61. ஸ்மால் டு பிக் 24 35 45 61. இது எப்படி எழுதலாம்? 24 விட 24 is less than 35. 35 is less than 45. 45 is less than 61. இது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா 61 is greater than 45. சரி, டிசெண்டிங்னா எழுது பிக் டு ஸ்மால், ஸ்டெப்ஸில் மேலேருந்து கீழே இறங்குறது. 4லேருந்து அப்படியே கீழே இறங்கி வருது. 4 வந்து பிக் நம்பர், 1க்கு இறங்குறது. இங்கே பாருங்கள் 61, இந்த 4 நம்பரில் 61 தான் பிக் நம்பர். 61 is greater than 45. 45 is greater than 35. 35 is greater than 24. இப்படி எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் உங்களால் இந்த இது தெரிஞ்சதுன்னா அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் எழுத முடியும். புரிஞ்சதா? எத்தனை நம்பர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஜஸ்ட்டு அந்த டிஜிட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நியூ நம்பர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் 2475 நான் 2745 எழுதலாம், 2754 எழுதலாம். ஜஸ்ட்டு ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடாது, நம்பர் ரிப்பீட் ஆகாமல் கொடுத்துருக்க நம்பரை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறது. இப்போ அதே இது 2547 எழுதலாம், 2575 அப்படி எழுதலாம். அதேமாதிரி 7 ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். அந்த மாதிரி எத்தனையோ நம்பர்ஸ் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அதான் கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ். இப்போ அதே இது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அதே 1s 10s 100s 1000 இதில் ஏதாவது ஒரு டிஜிட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இந்த 4 இருக்கிற இடத்துல 5 போடுறேன், 5 இருக்கிற இடத்துல 4 போடுறேன். இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 4 7 5 இந்த நம்பர் எடுத்து எழுதிட்டு இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் 2574. இப்போ பாருங்கள் இது சேம் டிஜிட் தான் ரெண்டுமே, ஆனால் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகலை. ஆனால் இப்போ பாருங்கள் சேஞ்சஸ் 1s 10s 100s 1000s 1000 பிளேஸ் சேமாக இருக்குது, ஆனால் 100s பிளேஸ் வந்து சேமாக இல்லை. இதான் பிக். ஸோ 2574 இஸ் கிரேட்டர் தேன் 2475. இதான் கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ். ஸ்மால் டாபிக் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 1.2 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸும் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தயவுசெய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.